ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் நன்றாக யோசித்து ஒரு செயலை செய்ய துவங்கிய பிறகு செவிடனாக மாறிவிடுவது மிக மிக நல்லது. செவிடனாக மாறிவிடலாம். ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை சொன்னவர்கள் கூட கேலி சொற்களை தான் அதிகமாக பேசுவார்கள். எனவே செவிடனாக மாறிவிடுவது மிக மிக நல்லது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே தாழ்ந்து போகாதே என் பிரியமே. உன்னுடைய நிலை நிச்சயமாக மாறும். மாறவில்லை என்றாலும் உன் சாயப்பா நான் மாற்றி காட்டுகிறேன். என் அன்பு பிரியமே, அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் மனிதன் பெறுகிறான். அதனால் கஷ்டம் வரும் பொழுது எப்பொழுதுமே கலக்கம் கொள்ளாதே, தாழ்ந்து போகாதே, துணிந்து நிற்க கற்றுக்கொள். ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை ஒருபோதும் இன்னொரு வாய்ப்பை தரப்போவதே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. எதிர்காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து. நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பயணம் செய்த மற்றவர்களிடம் எப்பொழுதுமே வழி கேட்காதே என் பிரியமே. வழி மற்றவர்களிடம் எப்பொழுதுமே கேட்கவே கேட்காதே. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும், என்னதான் சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும், எப்பொழுதுமே எதை அடைய வேண்டுமோ அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன்னுடைய செயலில் கவனத்தோடு இரு. உன்னுடைய செயலில் உனக்கு கவனம் வேண்டுமானால் நிச்சயமாக இந்த கதை உனக்கு துணை புரியும். இந்த கதையை கேட்டுப்பார். உன்னுடைய செயலில் கவனமாக, மிக மிக கவனமாக உன்னால் வாழ முடியும். ஒரு முறை ஒரு பழங்கால மடாலயத்தில் ராஜா என்ற ஒரு இளம் சீடன் இருந்தான். கூர்மையான புத்தி கொண்டவன் அந்த சீடன். ஆனால் அவனது மனமோ ஒரு குரங்கு போல எப்பொழுதும் தாவிக்கொண்டேதான் இருக்கும். ஒரு கணத்தில் தியானத்தில் ஈடுபட்டிருந்தால் அடுத்த கணமே மதிய உணவை பற்றியோ நாளை வரப்போகும் விழா பற்றியோ சிந்திப்பான். ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தால் அது முடிவதற்கு முன்பே அடுத்த வேலையை பற்றி கற்பனை செய்ய துவங்குவான். அவனது ஆசிரியரான குரு ராஜாவின் இந்த நிலையை கவனித்து கொண்டே வந்தார். அமைதியான ஆழ்ந்த ஞானி. அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு தெளிவும் நோக்கமும் நிறைந்திருக்கும் குருவிடம். இந்த கவன சிதறல், ராஜாவின் இந்த கவன சிதறல் அவனது ஆன்மீக பயணத்திற்கு ஒரு பெரும் தடையாக இருப்பதை குரு உணர்ந்தார். ஒரு நாள் குரு ராஜாவை அழைத்தார். மெதுவாக கூறினார், இன்று நீ ஒரு புது பணியை செய்ய வேண்டும். உற்சாகமாக ராஜாவும் தலையாட்டினான். அவனுக்கு புதிய வேலைகள் என்றால் எப்பொழுதுமே விருப்பம். குரு சொன்னார், தோட்டத்திற்கு சென்று செர்ரி மரத்தின் கீழ் உள்ள பாறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்றார் குரு. அனைத்து பாறைகளையும் தூசுகளையும் நீக்கி பாறைகள் அழகில் மின்ன வேண்டும் என்று கூறினார். உடனே தோட்டத்திற்கு சென்றான் ராஜா. செர்ரி மரம் மடாலயத்தின் பெருமை. அதனுடைய கீழ் இருக்கும் பாறைகள் பல பல ஆண்டுகளாக துப்புரவு செய்யப்படாமல் பாசியும் தூசியும் படிந்து மங்கலாகவும் காணப்பட்டது. அப்பொழுது ராஜா ஒரு வாளி நீரையும் ஒரு பழைய துணியையும் எடுத்துக்கொண்டு வேலையை துவங்கினான். முதலில் அவன் மிகுந்த உற்சாகத்தோடு வேலை செய்தான். ஒவ்வொரு பாறையையும் கவனமாக தேய்த்து பாசியை அகற்றினான்.
ஆனால் சிறிது நேரத்திலேயே அவனது மனம் மீண்டும் அலைபாயத் துவங்கியது. இந்த வேலை எப்பொழுது முடியும்? மதிய உணவிற்கு என்ன சமைத்திருப்பார்கள்? மாலையில் என்ன பாடம் எடுப்பார் குரு? போன்ற எண்ணங்கள் அவனது மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவனது கைகள் வேலையில் இருந்தாலும் கூட மனம் எங்கோ அலைந்து திரிந்தது. விரைவாக எந்த ஒரு வேலையையும் கவனக்குறைவாக மாறியது. சில இடங்கள் பாசிகளை முழுவதுமாக நீக்காமல் விட்டான். அரைக்குறையாக வேலை செய்தான். சில பாறைகளின் மீது கீறல்களையும் ஏற்படுத்தினான். அவன் அந்த வேலையை வேகமாக செய்து முடிக்க விரும்பினான். ஆனால் அதன் விளைவாக வந்தது அனைத்துமே பணி குறைவாக செய்தான். குரு மதிய உணவு இடைவேளையின் பொழுது தோட்டத்திற்கு வந்தார். ராஜா பெருமையோடு தனது வேலையை காட்டினான். நான் முடித்து விட்டேன் குருவே என்று கூறினான். ராஜா சொன்னான், எவ்வளவு வேகமாக நான் செய்தேன் பாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுது குரு மெதுவாக பாறைகளை சுற்றி வந்தார். அவர் எந்த கருத்தையும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரது புன்னகை சற்று மங்கி இருந்ததை ராஜா கவனித்தான். முகத்தில் ஒரு சிறு ஏமாற்றம் தெரிந்தது ராஜாவுக்கு. அவன் எவ்வளவு பாராட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தான். ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை. மெதுவாக ஒரு சிறிய பாறையின் மீது குனிந்து அதன் மேல் இன்னும் ஒட்டி இருக்கும் பாசியை தனது விரலால் தடவினான். குரு அமைதியாக கேட்டார், இந்த பாறைகளை நீ எதற்காக சுத்தம் செய்தாய் என்று அமைதியாக கேட்டார். அப்பொழுது சிறிது நேரம் யோசித்தான் ராஜா. நீங்கள் செய்ய சொன்னீர்கள், அதான் செய்தேன் என்று கூறினான். அது அழகாக இருக்க வேண்டும் என்று அழகாக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு காரணம் என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் இதை செய்வதன் உண்மையான நோக்கம் என்ன என்று முழுமையாக இந்த கவனத்தில் இருக்க வேண்டும். உன் கைகளும் மனமும் ஆன்மாவும் அந்த பாறைகளின் மீது மட்டுமே கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். நீ இந்த வேலையை செய்யும் பொழுது உன் மனம் எங்கு இருந்தது என்று கேட்டார் குரு. ராஜாவுக்கு பதில் சொல்ல தயக்கமாக இருந்தது. அவனது கவனம் சிதறியதை அவன் உணர்ந்தான். குரு, நான் வேறு விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறதா என்று கேட்டார் குரு. ராஜாவும் ஒப்புக்கொண்டான். தலையை அசைத்தான். இந்த பாறைகளில் இன்னும் பாசி இருக்கிறது. சில இடங்களில் கீறல்களும் இருக்கிறது. உன்னுடைய வேலை வேகமாக முடிந்திருக்கலாம், ஆனால் அது முழுமை அடையவில்லை. நீ உன் மனதை வேறு ஒரு இடத்தில் வைத்திருந்தாய். அதனால் உன் செயலிலும் கவனம் குறைந்துவிட்டது. அப்பொழுது அவன் தனது தவறை உணர்ந்தான். மன்னிப்பு கேட்கிறேன் குருவே, நான் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறினான். மன்னிப்பு கேட்பதில் பயனில்லை ராஜா, மெதுவாக கூறினார். பயனுள்ள ஒரே விஷயம் நீ உன் தவறிலிருந்து கற்றுக்கொள்வதுதான். இன்று மாலை மீண்டும் வந்து இந்த பாறைகளை சுத்தம் செய். ஆனால் இந்த முறை ஒவ்வொரு பாறையிலும் ஒவ்வொரு அசைவிலும் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து என்று கூறினார். அன்றிரவு ராஜா மீண்டும் தோட்டத்திற்கு சென்றான். ஆனால் இந்த முறை அவனது அருள்முறை முற்றிலும் வேறுபாடாக இருந்தது. அவன் ஒரு பாறையின் முன்பு அமர்ந்தான். தனது கையில் ஒரு சிறிய துணியை எடுத்தான். அந்த துணியின் ஒவ்வொரு பாசியையும் பாறையின் ஒவ்வொரு கூர்மையையும் உணர்ந்தான். அவன் பாறையின் நிறத்தை கவனமாக பார்த்தான். மெதுவாகவும் சீராகவும் துணியால் தேய்த்தான். அவனது சுவாசம் கூட நிதானமாக மாறியது. அவனது மனம் அலைப்பாயத் துவங்கிய ஒவ்வொரு முறையும் அவன் மெதுவாக அதை மீண்டும் பாறையின் பக்கம் திருப்பினான். அவன் கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்திக்கவே இல்லை. அவன் மதிய உணவை பற்றியோ குருவின் அடுத்த பாடத்தை பற்றியோ யோசிக்கவும் இல்லை.
அவன் அந்த பாறைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தினான். ஒவ்வொரு முறையும் பாறையின் ஒரு பகுதி அகல அகல ஒரு சின்ன திருப்தி அவனுக்குள் தோற்றியது. ஒவ்வொரு பாறையையும் அதன் பளபளப்பிற்கு கொண்டு வந்தான் ராஜா. நேரம் போனதே தெரியவில்லை. நட்சத்திரங்கள் வானில் மின்ன ஆரம்பித்தது. சந்திரனின் ஒளி பாறைகளின் மீது பட்டு அவை ஜொலித்தது. தனது வேலையை முடித்தான் ராஜா. முடித்தபோது அவனுக்கு ஒரு ஆழமான அமைதியும் ஏற்பட்டது. களைப்போடு இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு முழுமையான உணர்வு இருந்தது. இந்த முறை அவன் அவசரப்படவே இல்லை. அவன் முழு கவனத்தையும் உணர்வையும் தனது வேலையின் மீது வைத்தான். மறுநாள் காலையில் குரு மீண்டும் தோட்டத்திற்கு வந்தார். அவர் பாறைகளை சுற்றி பார்த்தார். இந்த முறை அவரது புன்னகை உண்மையாகவே பிரகாசமாக இருந்தது. ஒவ்வொரு பாறையும் தூசு துடைக்கப்பட்டு பாசி நீக்கப்பட்டு அழகில் மின்னியது. அவற்றில் ஒரு கீறல் கூட இல்லவே இல்லை. மெதுவாக குரு கூறினார், இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. உன் முழு கவனத்தையும் உழைப்பையும் இந்த பாறைகளின் மீது கொடுத்திருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது பாறைகள் பிரகாசமாக மின்னுகிறது என்று சொன்னான். நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் குருவே. நான் எதை செய்தாலும் என் முழு கவனத்தையும் அதில் செலுத்த வேண்டும் என்று கூறினார். அப்படியே குருவும் அவனை பார்த்து சிரித்தார். வாழ்க்கையில் எந்த வேலையும் சிறிதல்ல. ஒரு பாறையை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு போதனைகளை படிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதாக இருந்தாலும் சரி, முழு கவனத்தையும் அதில் செலுத்தும் பொழுது அந்த ஒரு செயல் தியாகமாகவே மாறுகிறது, தியானமாகவே மாறுகிறது. கவன சிதறல் என்பது மனதை பல பகுதிகளாக பிரிப்பது போன்றது. முழுமையாக ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அந்த செயலின் மதிப்பு கூடும். உண்மையான ஞானத்தை பெற பாதையில் நாம் செல்லும் பொழுது முழு கவனமாக செல்ல வேண்டும். அன்று முதல் முழு கவனத்தை தன் செயலில் செலுத்த ஆரம்பித்தான் ராஜா. அவன் உணவு உண்ணும் பொழுது ஒவ்வொரு கவனத்தையும் உணர்ந்தான். தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும் பொழுது ஒவ்வொரு செடியின் துளிப்பையும் கவனித்தான். தியானம் செய்யும் பொழுது அவன் மூச்சு காற்றின் ஒவ்வொரு அசைவிலும் கவனம் செலுத்தினான். அவனது மனம் சில சமயங்களில் அலைப்பாய துவங்கியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் குரு கற்பித்த பாடத்தை நினைவுபடுத்தி தனது கவனத்தை மீண்டும் நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தான். காலப்போக்கில் ஒரு சிறந்த சீடனாக மாறினான் ராஜா. அவன் எதை செய்தாலும் அதை முழு கவனத்தோடு செய்தான். அவனது மனம் அமைதியடைந்தது. அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு தியானமாகவே மாறியது. அவன் மிக மரியாதைக்குரிய துறவிகளில் ஒருவனாகவும் மாறினான். அவரும் தனது மாணவர்களுக்கும் மற்ற துறவிகளுக்கும் கவனத்தின் முக்கியத்துவத்தை போதனை செய்தான். நீ எதை செய்தாலும் முழு மனதோடு செய். ஏனென்றால் வாழும் ஒரே ஒரு கணம் இந்த கணம் மட்டுமே என்று அவன் அவர்களுக்கு போதனை செய்தான். இந்த கதை நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், கவனம் என்பது நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் அவசியமான ஒன்று. நாம் செய்யும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், அது பெரியதாக இருந்தாலும் சரி, சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, முழு கவனத்தையும் செலுத்துவது மிக மிக முக்கியம். உணவருந்தும் பொழுதும், பேசும் பொழுதும், வேலை செய்யும் பொழுதும், படிக்கும் பொழுதும், எதை செய்தாலும் அந்த கணத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். மனம் பல நேரத்தில் பல விஷயங்களை பற்றி யோசித்தால் நாம் செய்யும் வேலையின் தரமும் குறையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக கவனமில்லாமை நம் மன அமைதியை குலைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு பணியை செய்ய துவங்கினாலும் அந்த ராஜாவின் கதையை நினைவு கொள்ளலாம். முழு கவனத்தையும் அதில் செலுத்தி அப்பொழுதுதான் வெற்றியை அடையலாம்.
மனமும் அமைதி பெறும். நாம் முழு கவனத்தோடு இருந்தால் என்றுமே வெற்றி நமக்கானது என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். எப்பொழுதுமே நம் செயலில் கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கவனத்தோடு செய்யும் எதுவுமே தவறாக போகவே போகாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நாம் செல்லும் பாதையில் கவனத்தோடு சென்றால் வெற்றி இலக்கை அடைவது மிக மிக சுலபம். என் அன்பு பிரியமே, யாருடைய ஆலோசனையையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய ஆலோசனை என்ன என்பதை முதலில் ஆராய்ச்சி செய்ய கற்றுக்கொள். உன் மனம் என்ன சொல்கிறதோ, உனக்கு எது என்று சரி என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய்ய பழகு. நீ தோல்வி அடைந்தால் கூட சந்தோஷம்தான். ஏனென்றால் முயற்சி செய்திருக்கிறாய்தானே. முயற்சி இல்லாத இடத்தில் தோல்வி கூட தஞ்சம் கொள்ளாது என்பதை புரிந்து கொள். நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல்லாகவா மாறிவிடுவாய். கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் நீ வைரமாகவே மாற்றப்படுவாய். உன்னுடைய மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது என்பதை உணர்ந்து கொள். ஒருபோதும் சோர்வடைந்தே விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுத்தி கொண்டே இருக்கும் இரண்டு விஷயம். ஒன்று செய்திருக்கலாம் என்று நினைப்பது, மற்றொன்று செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று நினைப்பது. பல தருணங்களில் உன்னுடைய திறமை கூட பல பேர் திமிராக பார்த்திருக்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உன்னுடைய திறமையை அல்ல என்பதை புரிந்து கொள். விமர்சனங்களை கண்டு வீழ்ந்து விடாதே, தாழ்ந்து போகாதே. உன்னுடைய நிலையும் மாறும். உன்னுடைய நிலையை நான் மாற்றி காட்டுகிறேன். விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து சென்று கொண்டே இரு. எல்லாம் உனக்கு சாதகமாக ஒரு நாள் மாறும். நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற தெளிவான சிந்தனை உன்னிடத்திலிருந்து விட்டால் எதையுமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காத மாற்றத்தை நான் உன் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வருவேன். உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என்றியமே? உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்வளவு சோதனைகளை நீ மேற்கொள்கிறாயோ அவ்வளவு தூய்மை நிலை அடைகிறாய் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, உன் வேண்டுதல் அனைத்தும் 100% நிச்சயமாக நிறைவேறும். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள். உனது கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர்கள் ரூபத்தில் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நிறைவேற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. குழந்தையே, உனக்கான வாய்ப்பை இப்பொழுது இந்த நொடி தரப்போகிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு. தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய். அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. குழந்தையே, உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு செயலுக்கும் விஷயத்திற்கும் நேர்மறையாகவே இருந்து பழகு. நேர்மறையாகவே பதில் சொல். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும். நல்லபடியாகவே நடக்கும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும். விரும்பியது அனைத்தும் நிறைவேறும். என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நடைபெறும். 100% நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். எனவே என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. உன் சாயப்பா சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்க உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு பல விஷயத்தில் குழப்பிக் கொள்ளாதே. ஆனால் என் குழந்தையே, நான் பல முறை பல தடவை பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்ததையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ. முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டிப் பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும்.
முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக பக்க பலமாக எப்பொழுதும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட மறந்து விடாதே. நீ துன்பத்தில் வாழ்ந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ இன்பத்தில் திளைத்திருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். நீ துன்பத்தில் வேதனைப்படும் பொழுது உன் வேதனைக்கான மருந்தாக உன் சாயப்பா இருப்பேன் என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே, வாரி வாரி வழங்கவே உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னுடைய மனதில் உன் சாயப்பாவை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில். எதற்காக உனக்கு இந்த குழப்பம், பயம், தெளிவு இல்லாமை? எப்பொழுதும் நான் ஜெயிப்பேன். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட என் அப்பா இருக்கிறார். என்னை நானே புரிந்து கொள்வதற்காக என் அப்பா இருக்கிறார். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவும் அதில் வெற்றியடைவதற்காகவும் என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், இருப்பார், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக முடித்து காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் கண்ணில் நீர் வர விட்டு விடுவேனா உன் சாயப்பா? உன் வாழ்க்கையில் சோதனைகளை வரவிட்டு விடுவேனா உன் சாயிநாதர்? குழப்பமே வேண்டாம், மனவேதனையே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக உன் சாயிநாதர் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணமே இல்லாமல் வருத்தப்படாதே. எதற்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு. உனக்கான நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது கோபப்படாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழ்த்தவே, நிரந்தர நன்மையை உனக்கு கொடுக்கவே எல்லாம் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. சற்று நேரத்தில் நீ முகமலருவாய் என்ற நல்ல செய்தி உன் காதுகளுக்கு விழுந்து கொண்டே இருக்கிறதே. ஆனால் எதுவுமே நிகழவில்லையே என்று வருத்தப்படாதே. நல்ல நிகழ்வுகள் விழும். நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிடும். கூடிய விரைவில் அந்த நல்ல நேரத்தை நான் உனக்காக உருவாக்கியே தீருவேன். உன் சாயிருக்க பயமேன்? கலங்காமல் மகிழ்ச்சியாக இரு. அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறே நன்மையும் தீமையும் அவர்களை வந்து சேரும். எது நமக்கு நடந்தாலும் எது நமக்கு கிடைத்தாலும் அதை பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு வெற்றியடைவதே வாழ்க்கையின் ரகசியம். அதை விட்டுவிட்டு நமக்கு இப்படி வந்துவிட்டதே, நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என் குழந்தையே. இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும். உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு. உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால்
இந்த உலகமே அதிகாரப் போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன். எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே.